ஹாக்கி சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசிய சாம்பியன் சாதனை படைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சீனாவில் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரானது வந்தது. பல பரீட்சை நடத்தியது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்காமல் 0-0 என்ற கணக்கில் டிராவலாம். 1-0 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இருக்கிறது. சாதனை நிகழ்த்தியிருந்தது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலேயே இந்தியா 5வது முறையாக சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடப்பு தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்திக்காமல் சாம்பியன் பட்டம் வென்ற அணி என்ற ஒரு வரலாற்று சாதனையையும் இந்திய அணி படைத்திருக்கிறது. ஒலிம்பிக் தொடரில் வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய தொடரான இந்த ஆசிய சாம்பியன்ஸ் தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்திருப்பது ஒட்டுமொத்த ஹாக்கி ரசிகர்களையுமே ஒரு மகிழ்ச்சியில் திளைக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிவரஞ்சன், பொதுவாக சடையாண்டு இந்த ஆசிய சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரையில் இதன் முக்கியத்துவம் நிச்சயமா இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா போன்ற 3 நாடுகளுக்கு இடையில் தான் ஒரு கடுமையான போட்டி நிலவும். எப்பொழுதுமே இறுதி போட்டிக்கு இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் தான் முன்னேறும். அந்த வகையில் 2018ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டம் வென்றது என அடுத்தடுத்து மாறி மாறி இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஆசிய சாம்பியன்ஸ் பட்டத்தை கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்துவார்கள். அந்த வகையில் பாகிஸ்தான் அணி சற்று தொய்வை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்திய அணி வீரர்களினுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5வது முறையாக இந்த சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. இதற்கு முன்பாக இதே தொடர்தான் சென்னையில் நடைபெற்றது. அந்த சென்னையில் நடைபெற்ற தொடரில் மலேசிய அணியை வீழ்த்தி நாம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இருந்தோம். கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு இதே சீனாவில் நடைபெற்ற முதல் தொடர்ல இந்தியா சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நாம் தோல்வியை சந்தித்தோம். 2013ஆம் ஆண்டு ஜப்பான் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2016ஆம் ஆண்டு இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. 2018ஆம் ஆண்டு 24 என 3 தொடர்களில் 2 முறை சாம்பியன் பட்டம் என்று இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் 2011, 16, 23, 24, 18 என 5 முறை இந்த ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றி இந்தியா ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. இதுவரை 8 தொடர்கள் நடந்திருக்கின்றன. 8 தொடரில் 5 முறை இந்தியா சாம்பியனும் 3 முறை பாகிஸ்தான் சாம்பியன் பட்டமும் கைப்பற்றி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.